பிரியமானவர்களே, கர்த்தருடைய பரிசுத்த நாமத்தில் உங்கள் அனைவருக்கும் ஸ்தோத்திரம். 1 தீமோத்தி 3:16 இரண்டாவதாக நாம் பார்க்க போகிறது, தேவன் எதற்காக ஆவியில் வெளிப்பட்டார். ஆவியிலே நீதி உள்ள தேவன் என்று இந்த உலகத்தில் அவர் வெளிப்பட்டார். தேவனின் ஆவியானவர் இயேசு கிறிஸ்துவை பரிசுத்தராயும் பரிசுத்த தன்மை உள்ளவராயும் அவருடைய நீதி உடையவராகவும் இந்த உலகத்தில் அவரை வெளிப்படுத்தினார். இயேசு கிறிஸ்து இந்த உலகத்தில் மனிதனாக வாழ்ந்திருந்த பொழுதும் அவர் நீதி உள்ளவராயிருந்தார். அவரில் ஒரு குறையும் குற்றமும் ஒருவருமே கண்டதில்லை. ரோமன் 1:5 அவர் மாமிசத்தின்படி தாவீதின் வம்சத்தில் பிறந்தவரும் ஆவியின்படி தேவனுடைய குமாரன் என்றும் மரித்தோரிலிருந்து உயிர் தெழுந்ததினால் அவர் தேவனுமாயிருக்கிறார் என்றும். இயேசு கிறிஸ்துவின் பரிசுத்த வாழ்க்கையும் மகிமை நிறைந்த உயிர் தெழுதலையும் அவருடைய நீதியையும் அவருடைய தெய்வீக தன்மையும் நாம் இங்கே பார்க்க முடிகிறது. தேவனுடைய ஒரே குமாரனாகிய இயேசு கிறிஸ்து பரிசுத்தரும் மீட்பரும் சாட்சிகளை உறுதிப்படுத்தினவருமாய் இந்த உலகத்தில் வெளிப்பட்டார். இயேசு கிறிஸ்து இந்த உலகத்தில் மாமிசத்தில் பிறந்திருந்தாலும் பரிசுத்த ஆவியானவர் அவரை நீதியிலே அவரை வழி நடத்தினார். இயேசு கிறிஸ்துவின் பரிசுத்தமும் அவருடைய உண்மையான நீதியையும் நிரூபிக்கும் வண்ணமாய் மத்தேயு 3:16 இயேசு கிறிஸ்து ஞானஸ்தானம் பெற்று ஜலத்திலிருந்து கரையேறின உடனே வானம் திறக்கப்பட்டு ஆவியானவர் புறாவை போல் தன்மேல் வருவதை தேவன் கண்டார் என்று. இங்கு லூக்கா 4:1 தேவன் பரிசுத்த ஆவியானவரால் நிறைக்கப்பட்டு அவர் யோர்தானை விட்டு கடந்து ஆவியானவரால் வனாந்தரத்திற்கு கொண்டு போகப்பட்டார் என்று நாம் இங்கே பார்க்கிறோம். இங்கே தேவன் நீதி உள்ளவர் என்றும் தேவன் பரிசுத்தர் என்றும் இங்கே நிரூபிக்கப்பட்டிருக்கிறது. தேவன் எப்படி அலைந்து திரிந்து பரிசுத்த ஆவியின் மூலமாய் அவர் அதிசயங்களை செய்தார். அப்போஸ்தலர் 10:38 பார்க்கிறோமானால், நசரேயனாகிய இயேசு கிறிஸ்துவை தேவன் பரிசுத்த ஆவியினாலும் வல்லமையினாலும் அபிஷேகிக்கிறார். தேவன் அவருடன் கூட இருந்ததினால் அவர் நன்மை செய்கிறவராகவும் பிசாசின் பிடியில அகப்பட்ட ஜனங்களை விடுவித்து குணமாக்குறவருமாய் அவர் சுற்றி திரிந்தார் என்று நாம் பார்க்கிறோம். இங்கே மத்தேயு 3:16 தேவன் எப்படி உண்மையும் நீதியும் உள்ளவர், ஆவியிலே உண்மையா இருந்தார் என்பதை நிரூபிக்கும் வண்ணமாய் மத்தேயு 3:16 அவர் ஜலத்திலிருந்து ஞானஸ்தானம் பெற்று கரையேறின உடனே பரிசுத்த ஆவியானவர் புறாவினை போல அவர் மேல் வருவதை நாம் கண்டோம். அப்போஸ்தலர் 2:3 பெந்தகோஸ்தின் நாளிலே அவர்கள் அங்கே கூடியிருந்த பொழுது ஒவ்வொருவரின் நாவிலும் அக்னி நாவுகள் பிரிந்தது என்பதை இங்கே வலியுறுத்தப்பட்டு இருக்கிறது. அப்போஸ்தலர் 2:2 பெந்தகோஸ்து நாளிலே அவர்கள் எல்லாரும் ஒரு வீட்டில் கூடியிருந்த பொழுது பலத்த சத்தமாய் காற்றடிக்கும் முழக்கத்தை போல வானத்திலிருந்து சடுதியாய் ஒரு முழக்கம் உண்டானது. பரிசுத்த ஆவியினால் வீடு முழுவதும் நிரம்பப்பட்டது என்று இங்கே வலியுறுத்தப்பட்டு இருக்கிறது. இயேசு கிறிஸ்து உண்மை உள்ளவர், பரிசுத்தம் உள்ளவர், நீதி உள்ளவர் என்பதை இங்கே வலியுறுத்தப்பட்டிருக்கிறது. எதற்காக வலியுறுத்தப்பட்டிருக்கிறது என்றால், நாம் தேவனை உணர்ந்து கொள்வதற்காக, அவருடைய உண்மையான பரிசுத்தத்தை தெரிந்து கொள்வதற்காக, நாம் அவர் வழியிலே நடப்பதற்காக, அவருடைய பிரசன்னத்தை நாம் உணர்ந்து கொள்வதற்காக, அவருடைய சாயலில் நாம் வெளிப்படுவதற்காக இங்கே நிரூபிக்கப்பட்டு இருக்கிறது. தேவன் நம்முடைய ரட்சிப்பே அவருடைய நீதிதான். நம்முடைய அடித்தளமே, ரட்சிப்பின் அடித்தளமே அவருடைய நீதி மட்டும்தான்.
அவர் நீதியா இருக்கிறபடியால் நாமும் நீதியாக இருக்க வேண்டும் என்பதற்காக அவர் இந்த உலகத்திற்கு வந்தார் என்று. அவருடைய நீதியின்படி, நம்முடைய நீதியின்படி அவர் நமக்காக பாவமான சிலுவையை சுமந்து கொண்டார் என்று. நாம் நீதியாகும்படிக்கு, நாம் பரிசுத்தராக வாழும்படிக்கு, பாவமறியாத தேவன் நம் பாவங்களை அவர் சுமந்து கொண்டார் என்று நாம் பார்க்கிறோம். யோவான் 16:13 பார்க்கிறோமானால், சத்திய ஆவியாகி அவர் வரும்பொழுது சகல சத்தியத்திலும் உங்களை நடத்துவார். அவர் சுயமாய் பேசாமல் அவர் கேள்விப்பட்டதை உங்களுக்கு சொல்லி வரப்போகிற காரியத்தை உங்களுக்கு வெளிப்படுத்துவார் என்று நாம் இங்கே பார்க்கிறோம். இயேசு கிறிஸ்து உண்மையுள்ள தேவன் என்று, நீதி உள்ள தேவன் என்று இங்கு நிரூபிக்கப்பட்டு இருக்கிறது. நாம் நம்மை போல இயேசு கிறிஸ்து பாவத்திலிருந்து பிரித்து நீதிமானாக மாற்றப்பட்டவர் அல்ல. அவர் இயற்கையாகவே நீதி உள்ளவரும் உண்மை உள்ளவரும் பரிசுத்தம் உள்ளவருமாய் இருந்தார் என்பதை இங்கு நிரூபணப்படுத்தப்பட்டிருக்கிறது. நாம் எதற்காக நமக்காக வந்தார் என்றால், நாம் தேவனை அறிந்து கொள்ள வேண்டும், தேவனுடைய இதயத்தை புரிந்து கொள்ள வேண்டும், தேவனுடைய வழியிலே நடக்க வேண்டும், தேவனுடைய பரிசுத்தத்தை நாமும் பெற்றுக்கொள்ள வேண்டும், அவருடைய சாயலில் நாம் தென்பட வேண்டும், அவருடைய பிரசன்னத்தை நாம் உணர வேண்டும் என்பதற்காக தான் தேவன் இந்த உலகத்தில் ஆவியிலே வெளிப்பட்டார் என்று இந்த 1 தீமோத்தி 3:16 நாம் பார்க்கிறோம். கர்த்தர் தான் இந்த வார்த்தைகள் எல்லாம் ஆசீர்வதிப்பாராக. பிதாவாகிய தேவனாலும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினாலும் உங்களுக்கு கிருபையும் சமாதானமும் என்றென்றும் இருப்பதாக. ஆமேன்.